ஸோ இந்த WEC விமன் ஆண்டர்பிரனர்ஸ் கன்சார்டியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்டல் சொசைட்டி ட்ரஸ்டோடைய ஒன் ஆஃப் த எக்ஸ்டெண்டட் ஆர்ம்னு சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மைண்ட்ஸ் ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலையில்லாத இளைஞர்களுக்கு பலதரப்பட்ட இலவச தொழில் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள இன்றைக்கி பல இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக யோசித்தோம், பெண்களுக்காக தனியாக ஒரு கன்சார்டியம் இருக்கணும், பெண்களுக்கு தொழில் பயிற்சிகள் கொடுக்கணும், பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், பெண்களை வந்து தொழில் முனைவர்களாக ஆண்டர்பிரினர்ஸாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் இந்த WECயை வந்து நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த WEC வழியாக பெண்களுக்கு, அதாவது தொழில் தொடங்கி முதலாளிகளாக மாற வேண்டும் என்று விருப்பப்படுகிற பெண்களுக்கு வந்து நாங்கள் தொழில் பயிற்சிகள் கொடுக்க போகிறோம். மற்றும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற பல லோன் ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரையும் வருங்காலத்தில் ஒரு பெரிய தொழில் அதிபராக மாற்றுவதே இந்த விமன் ஆண்டர்பிரினர் கன்சார்டியம் WECயோட மெயின் எய்மு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கன்சார்டியம் தாம்பரத்தில் இருக்கிற மாடம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு வருஷத்தில் சென்னையில் இருக்கிற எல்லா 5 கிலோமீட்டருக்கும் ஒரு WEC சாப்டர் திறக்கப்படும். அங்குள்ள பெண்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்படுவார்கள். அவர்களுக்குள்ளாகவே பல வேலைவாய்ப்புகளை அவர்களே கண்டறிந்து அவர்கள் ஒன்றாக இணைந்து தொழில் செய்து பெரிய தொழில் அதிபராக மாறுவதற்கு இந்த WEC கன்சார்டியம் அவர்களுக்கு உதவி செய்யும். நன்றி. ஹாய், என்னோடய நேம் ஐஷா பிவி. நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக் வந்து இங்கே நிறைய ஒர்க் ஷாப் ஆல்ரெடி டெய்லரிங் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அதில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நிறையா ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா கூகுளில் சர்ச் பண்ணேன். எனக்கு UTF அகாடமி கிடச்சிது. ஸோ அங்கே வந்து ஒர்க் ஷாப்புமே நான் அட்டன் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. மேம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ட்ரெயின் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் நிறையா கற்றுக்கணுன்னு மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்து என்னென்னா தனியாக எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுன்றது டைலரிங் தாண்டி மேம் நிறையாவே வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து நான் அதை